السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அவனது இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது போதனைகளை உரிய முறைப்படி படித்து விளங்கி செயற்பட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியின் தலைப்பாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாத சமூகத்தாரோடு, நண்பர்களோடு எவ்வாறு அவர்கள் பழகினார்கள், உறவு வைத்துக் கொண்டார்கள், அவர்களது சிநேகம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்ற அடிப்படையை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபி இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது முஸ்லிம்களுக்கு ஒரு படிப்பினையாக, பாடமாக சொல்லித் தருகிறான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்லித் தருகிறான். நாங்கள் எங்களுடைய வழிகாட்டியாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நம்பியிருக்கிறோம், ஏற்றிருக்கிறோம். அப்படி நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு இஸ்லாமிய நம்பிக்கைப்படி எவ்வாறு வாழ வேண்டும், அவர்களது பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்களுடைய நடைமுறைகளை எவ்வாறு அவர்கள் பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அத்தனை வழிகாட்டல்களையும் இந்த இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை கொண்டு நடக்குமாறுதான் எங்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். எனவே அந்த அடிப்படைகளில் ஒன்றாக முஸ்லிம் அல்லாத நண்பர்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த உறவை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் என்ற மார்க்கம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கி தரப்பட்ட மார்க்கம் அல்ல. அது அல்லாஹ் என்கின்ற ஏக இறைவனான அல்லாஹ்வின் மூலமாகவே தரப்பட்டிருக்கின்ற ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வினால் மட்டுமே வகுக்கப்பட்டவை. ரசூலுல்லாஹ் அவர்களால் வகுக்கப்பட்டவை எதுவுமே இதில் இல்லை. அல்லாஹ்வை நம்பி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக நம்பிக்கை கொள்கின்ற அத்தனை முஸ்லீம்களும் இந்த கொள்கைக்குள்ளாகத்தான் தங்களை முஸ்லீமாக காட்டி அவர்கள் வாழ வேண்டுமே தவிர அவர்கள் கூட இஸ்லாத்தின் எந்த ஒரு கொள்கையை உருவாக்குவதற்கோ உருவாக்கியதை நீக்குவதற்கோ அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. எனவே இறை நம்பிக்கை என்று நாம் சொல்லும் போதும், இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகள் என்று சொல்லும் போதும் அது அல்லாஹ்வினால் வகுக்கப்பட்டவை. இந்த வகுக்கப்பட்ட கொள்கையில் இருந்து கொண்டுதான் நாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை எவ்வாறு விளங்கி முஸ்லீம்களுக்குள்ளாலும் முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்குள்ளாலும் நாம் நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கென்று ஒரு பண்பாடு, கலாச்சாரம் அல்லாஹ்வினால் வகுத்து தரப்பட்டிருக்கிறது. இது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கென்று தனியாக வகுக்கப்பட்ட பண்பாடுகள், கலாச்சாரங்கள். இந்த பண்பாடு கலாச்சாரங்களை விட்டுக் கொடுக்காத வகையிலேதான் ஒரு முஸ்லிம் வாழ கடமைப்பட்டிருக்கிறான். முஸ்லிமோடு வாழும் போதும் முஸ்லிம் அல்லாதவர்களோடு வாழும் போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்லாம் அனுமதித்திருக்கின்ற கலாச்சார பண்பாடுகளை அவன் விட்டு கொடுக்க கூடாது.
அதுபோல முஸ்லிம் அல்லாதவர்களுடைய நம்பிக்கைகளை, அவர்களது கலாச்சார பண்பாடுகளை இவர் உள்வாங்கவும் கூடாது என்ற இந்த உறுதியான ஒரு உடன்படிக்கையின் மேலதான் இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்குள்ள ஒவ்வொரு முஸ்லிம்களும் வாழ வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் இருந்துதான் நாம் மாற்று மதத்தவர்கள் அல்லது முஸ்லிம் அல்லாத நண்பர்களுடன் எவ்வாறு எங்களுடைய உறவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலிருந்து நாம் பேச வேண்டும். இந்த அடிப்படையில் இருந்துதான் நாம் அவர்களுடன் நடக்க வேண்டும். இந்த அடிப்படையில் இருந்துதான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் அடிப்படையாக ஒரு செய்தியை உலக மக்களுக்கு முன்வைக்கிறது. யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكرٍ وأنثى, மனிதர்களே நாம் உங்கள் எல்லோரையும் ஒரு ஆண் பெண்ணிலிருந்துதான் படைத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழுகின்ற இத்தனை கோடி மக்களை பார்த்தும் இஸ்லாம் முன்வைக்கின்ற ஒரு செய்தி, மனிதர்களே என்று அல்லாஹ் அழைத்து சொல்கிறான். நீங்கள் பல்வேறுபட்ட கொள்கைகள், சித்தாந்தங்கள், மதங்கள் வெவ்வேறானவைகளாக இருக்கலாம். இவைகள் அல்லாஹ்வினால் தரப்பட்டவை அல்ல. கால ஓட்டத்தில் மனிதர்கள் பல மதங்களை உருவாக்கிக் கொண்டு, சித்தாந்தங்களை உருவாக்கிக் கொண்டு பின்பற்றுகிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், அல்லாஹ்வினால் இந்த உலகத்துக்கு படைக்கப்பட்டவர்கள் முதலில் இரண்டு மனிதர்கள், ஒரு ஜோடி படைக்கப்பட்டது. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் இருந்துதான் மனித சமுதாயம் இந்த உலகத்திலே பெருகி பல்கி போயிருக்கிறது. இவர்களுடைய இந்த பெருகுதல் பழுகுதலுக்கு மூலமாக கால ஓட்டத்தில் இஸ்லாம் என்ற அடிப்படை ஆரம்ப இரண்டு மனிதர்களுக்கு அல்லது அந்த ஜோடிக்கு கொடுக்கப்பட்டு அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததிகளால் அது மாசுபடுத்தப்பட்டது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலேதான் ஏக இறை கொள்கையை மீண்டும் மக்களுக்கு நினைவூட்டி அவர்களை இந்த மார்க்கத்தின் பால் வழிகாட்டுவதற்காக காலகட்டங்களில் அல்லாஹு தஆலா இறை தூதர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தான். அவர்களில் இறுதியாக வந்தவர்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த அடிப்படையை குர்ஆன் எங்களுக்கு முன்னால் வைத்து மாற்று மதத்தவர்களுக்கு முன்னால் இந்த உண்மையை சொல்லுமாறும் எங்களுக்கு இஸ்லாம் அழைப்பு விடுக்கிறது. ஒரு முஸ்லிம் என்று சொல்லுகின்ற நாம் இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படை தூதுத்துவர் செய்தியை ஒரு வரியில் சொல்லக்கூடிய இந்த செய்தியை முஸ்லிம் அல்லாத நண்பர்களுக்கு எடுத்து வைக்குமாறும், அவர்கள் இந்த ஊற்றுக்கண்ணை புரிந்து கொள்ளுமாறும், அடிப்படையை அவர்கள் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்கின்ற ஒரு மார்க்கமாகத்தான் இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது. இந்த அழைப்பை விடுப்பதற்காகத்தான் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அனுப்பப்பட்ட கால சூழ்நிலையில் வாழ்ந்த மக்கள் இஸ்லாம் என்ற இந்த கொள்கையை அவர்கள் மாசுபடுத்தியிருந்தார்கள். புதியதொரு கொள்கையை, ஒரு மார்க்கத்தை, மதத்தை அவர்கள் உருவாக்கி பின்பற்றிக் கொண்டிருந்த நேரம்தான் அவர்களுக்குள்ளே போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தின் பால் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். இந்த அழைப்பு எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லாத வகையில், பலவந்தத்தை பிரயோகிக்காத வகையில், அந்த மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலேதான் அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், அவன் அல்லாத எதையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று சொல்லி இந்த அழைப்பை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இப்படியான ஒரு அழைப்பை விடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள், சித்திரவதைகள் செய்யப்பட்டார்கள். இந்த கொள்கை சாத்வீகமாகத்தான் மக்களுக்கு முன்னால் வைத்தார்கள். யாரையும் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வைக்கவில்லை. அவர்கள் வந்து வாழ்ந்த பிரதேசத்தில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் போதிக்கவில்லை. அவர்கள் மக்களின் மத்தியிலே போய் அல்லாஹ் ஒருவன்தான் உங்கள் கடவுள், அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கொள்கையை சொன்னதற்காக அவர்கள் கடுமையாக அடிக்கப்பட்டார்கள், முகத்திலே குத்தப்பட்டார்கள், கற்களால் முகத்திலே அடித்து இரத்தங்கள் ஓட்டப்பட்டார்கள், களத்திலே சால்வாயை போட்டு நசுக்கி கொலை செய்ய பார்த்தார்கள். தொழுகின்ற நேரத்திலே அழுக்கடைந்த ஒட்டகத்தினுடைய குடல்களை கொண்டு போய் அப்படியே தலையிலே போட்டு அவர்கள் எழும்ப முடியாத வகையில் சித்திரவதைகள் செய்தார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் குப்பைகளை கொண்டு வந்து போட்டார்கள். அறுத்த ஆட்டினுடைய அசுத்தங்களை கொண்டு போய் அவர்களுடைய ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே போட்டு வீசினார்கள். இப்படியெல்லாம் பல வகையான சித்திரவதைகள், துன்புறுத்தல்கள், தொல்லைகள் எல்லாம் கொடுத்தும் போத முஸ்லீம் அல்லாமல் இருக்கின்ற இந்த மக்களின் மத்தியிலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹிம்சையோடுதான் அந்த மக்களை அணுகினார்கள், போதித்தார்களே தவிர
அவர்களோடு அவர்கள் எந்த விதமான பலவந்தத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. ஒரு கட்டத்திலே அவர்கள் கூட சமரச கொள்கைக்கு வந்தார்கள். நானும் நீங்கள் ஒரு முறைக்கு உங்கள் ரப்பை அல்லாஹை வணங்குவோம், அடுத்த முறைக்கு நீங்கள் எங்கள் கடவுளை வணங்குங்கள் என்று சொல்லி இப்படி ஒரு சமரச முயற்சிக்கு வந்தாலும் கூட இஸ்லாம் என்ற மார்க்கம் எந்த விதமான விட்டுக் கொடுப்புக்கும் இடம் கொடுக்காத ஒரு மார்க்கம். எனவே அல்லாஹு தஆலா குர்ஆனே சூரா காஃபிரூன் என்கின்ற 109வது அத்தியாயத்தை இறக்குகிறான். குல் யா அய்யுல் காஃபிரூன், நபியே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிராகரிக்கின்ற மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கி வழிபடக்கூடியவைகளுக்கு நான் வணங்க மாட்டேன், நான் வணக்கம் செலுத்த மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத், நான் வணங்குகின்ற ரப்பை நீங்கள் வணங்கக்கூடியவர்களும் இல்லை. வலா அன ஆபிதும் மா அபத்தும், நீங்கள் வணங்குகின்றவற்றை நான் வணங்கக்கூடிய ஒருவனாகவும் இல்லை. எனவே நீங்களும் நான் வணங்கக்கூடியவைகளை நான் வணங்கக்கூடிய ரப்பை வணங்கக்கூடியவர்களாகவும் இல்லை. எனவே உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எனது மார்க்கம் எனக்கு என்ற இந்த அஹிம்சை போதனையை தான் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கை ரீதியாக வேறுபாட்டின் ஊடாக இந்த மக்கள் மத்தியில் நடந்து கொள்கின்ற முறையை முதலாவதாக அறிமுகப்படுத்தி காட்டினார்கள். நாம் வாழுகின்ற சூழலாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழுகின்ற நாடுகளிலே இருந்தாலும் சரி, இந்த கொள்கை விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லாத வகையில் அவர்கள் ஏனைய விவகாரங்களில் ஒன்று சேர்ந்து எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து காட்டியதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தம் இல்லாமல் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்ற ஒரு மார்க்கமாக இது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் கூட கடுமையாக சித்திரவதைகளுக்கெல்லாம் ஆளானார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வளவு சித்திரவதை பட்டிருந்தால் அந்த தோழர்கள் எத்தகைய சித்திரவதைகளுக்கு அனுபவித்திருப்பார்கள், எவ்வளவு கொடுமைகளை தாங்கியிருப்பார்கள். உண்மையிலே அவர்கள் சிலர் கொல்லவும் பட்டார்கள். அப்படியான கடுமையான வேதனைகள் எல்லாம் இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே நபி தோழர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதான்னு கேட்டார்கள். இவ்வளவு சித்திரவதைகள் எங்களுக்கு தருகிறார்கள், எங்களை துவம்சம் செய்கிறார்கள், அடிக்கிறார்கள், நசுக்குகிறார்கள். நாங்கள் சிறுபான்மைகள், சின்ன குழுவாக இருக்கிறோம். பிரமாண்டமான இந்த குழு சமூகம் எங்களை போட்டு நசுக்குகிறதே, எங்கள் கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எங்களை போட்டு நசுக்கிக் கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்கு எதிராக துஆ செய்யக்கூடாதா என்று கேட்ட நேரம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லம் உபஸ் லஆனன் வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் மக்களை சபிக்கின்றவனாக அனுப்பப்பட்ட ஒருவன் அல்ல. இந்த மக்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டும், நாசமாகி போக வேண்டும், இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்காதவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் அழிந்து போக வேண்டும் என்ற சாபத்தை இடக்கூடியவனாக நான் அனுப்பப்படவில்லை. நான் அனுப்பப்பட்டதெல்லாம் இந்த மக்களுக்கு மத்தியிலே அன்பை, கருணையை போதிக்கின்ற ஒருவனாகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவர்களோடு அன்பாக பழகுமாறும் அவர்களோடு நேசத்தோடு நடக்குமாறுதான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு இறை தூதராக இந்த பணிக்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவர்கள் உங்களை அடிக்கிறார்கள் என்பதற்காக, அவர்கள் உங்களை சித்திரவதை செய்கிறார்கள் என்பதற்காக நான் அவர்களை சபிக்க முடியாது, என்றால் நான் சாபமிடக்கூடிய ஒருவனாக அல்லாஹ்வினால் அனுப்பப்படவில்லை என்று சொன்னார்கள். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு அல்லாஹ் இந்த இறை தூதரை ஒரு அருளாகத்தான் அனுப்பியிருக்கிறான் என்று குர்ஆனிலே சொல்கிறான். நபியே, உம்மை உலக மக்களுக்கு ஒரு அருளாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று சூரா அன்பியாவுடைய 107வது வசனம் தொடக்கம் அந்த பணியை பற்றி பேசுகின்ற வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ரஹ்மத்தாக இந்த சமூகத்துக்கு அவர்கள் வந்தவர்கள் முஸ்லீம்களுக்குள்ளே ரஹ்மத்தாக நடந்து காட்டிய ஒரு முறையில் முஸ்லீம் அல்லாத நண்பர்களோடு எவ்வாறு நடந்து காட்டினார்கள் என்பதை நாம் படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுபோல ஒரு சந்தர்ப்பத்திலே துஃபைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, தௌஸ் என்கின்ற ஒரு கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்காமல் கடுமையாக எதிர்க்கிறார்கள், அவர்கள் அழிய வேண்டும், அவர்கள் மாறு செய்கின்ற கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அழிய வேண்டும், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். எப்படி செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம ஹதி தௌசன் வ அதி பிஹிம், யா அல்லாஹ், அதோ இவர் சொல்லுகிறாரோ தௌஸ் கூட்டத்தை பற்றி,
அந்த கூட்டத்துக்கு நீதான் நேர்வழி காட்ட வேண்டும், அவர்கள் நேர்வழி பெற்ற சமூகமாக வர வேண்டும் யா அல்லாஹ் என்று உடனே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்தார். எதிர்க்கிறார்கள் என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு கூட்டம் என்றும் சொல்லப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்காக வேண்டி கேட்ட பிரார்த்தனை, யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ நேர்வழியை காட்டு, அவர்கள் நேர்வழி பெற்ற மக்களாக திரும்பி வர வேண்டும் என்ற இந்த கவலையோடுதான் இந்த சமூகத்துக்குள்ளே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார். இந்த மக்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்கிறார்களே, புனிதமான அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இந்த மார்க்கத்தை அவர்கள் விளங்காமல் நம்பாமல் பின்பற்றாமல் இருக்கிறார்கள் என்று பல நாட்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். அதை பற்றியும் அல்லாஹ் தஆலா சூரா ஷுஆராவிலே 3வது வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறான், இந்த மக்களை பற்றி இவருடைய கவலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக் அல்லா யகூனு முஃமினீன், இவர்கள் மூமின்களாக மாறவில்லை, இந்த இஸ்லாமிய நம்பிக்கை ஏற்காதவர்களாக இருக்கிறார்களே என்பதற்காக நபியே நீங்கள் உங்களையே வருத்திக் கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா நபியுடைய நிலைப்பாட்டிற்கு இந்த உம்மத்துக்கு எடுத்து காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ள நபியாக மாற்று மத சகோதரர்களுக்காக அவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்காக அவர்களும் இந்த தீனை நேர்வழியை பார்க்க வேண்டுமே, இதன் பால் வர வேண்டுமே என்பதற்காக கவலைப்பட்டிருக்கிறார்கள். தன்னை அவர்கள் வருத்திக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு இந்த மாற்று மதத்தவர்கள் மீது, முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சமூகம் உங்களுக்கு பல வகையான சித்திரவதைகளை செய்திருக்கிறது, அதுல மிக கொடூரமான ஒரு சம்பவம் எது என்று கேட்ட நேரம் அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, நான் பக்கத்து ஊரான தாயிஃபுக்கு போனேன், அந்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னேன், ஆனால் அவர்கள் ஏற்கவில்லை, கல்லடி சொல்லடிகளால் என்னை விரட்டி விரட்டி அடித்தார்கள், என் முகத்திலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டு வந்தது, அந்த வடிந்த இரத்தம் என் பாதத்தின் செருப்பை கூட நனைத்து விட்டது, அந்த அளவுக்கு இவர்கள் என்னை அடித்து துரத்தினார்கள். நான் ஒரு நிழலுக்கு வந்தேன், கர்மு சஆலிப் என்கின்ற ஒரு இடத்திலே வந்து நான் நிழலாடிக் கொண்டிருந்தேன், ஒரு நிழலுக்கு கீழால் நான் இருந்தேன், அப்போது என் தலைக்கு மேலால் ஒரு மேகம் வந்தது, நான் அண்ணாந்து பார்த்தேன், அங்கு ஜிப்ரீல் இருந்தார். அப்போது ஜிப்ரீல் சொல்கிறார், முஹம்மதே, அவர் என்னை அழைத்து சொல்கிறார், உங்களுடைய சமூகம் உங்களுக்கு செய்தவைகளை பற்றி அல்லாஹ் செவியேற்று விட்டான், நிச்சயமாக இவர்கள் என்னென்ன எல்லாம் சொல்லி உங்களை வெளியேற்றினார்களோ அதை அல்லாஹ் செவியேற்று விட்டான். இதோ இந்த 2 மலைகள், இந்த மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு வானவர் வந்திருக்கிறார், நீங்கள் கட்டளையிடுங்கள், இந்த மக்களுடைய முடிவு வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த மலக்கு வானவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஹம்மதே, நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள், இந்த 2 மலைகளால் அவர்கள் நசுக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அதை நான் நடைமுறைப்படுத்துகிறேன், செயல்படுத்துகிறேன், நான் அதை செய்து விடுகிறேன் என்று அந்த மலக்கு சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் அர்ஜு அன் யுக்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மா யஅபுதுல்லாஹ வஹ்தா லா யுஷ்ரிக் பிஹி ஷைஆ, இந்த மக்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பவே இல்லை, அவர்கள் எனக்கு எத்தனையோ தொந்தரவுகளை தந்தார்கள், அடித்து விரட்டிருக்கிறார்கள், இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் இந்த மக்கள் அழிய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. இன்றைக்கு இந்த சமூகம் என் அழைப்பை ஏற்க மறுத்தாலும் இவர்களுடைய சந்ததியினர்கள் அல்லாஹ் மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக, அவனுக்கு எதையும் இணையாக்காதவர்களாக வர வேண்டும் என்று நான் அந்த சமூகத்தினுடைய எதிர்கால சந்ததியினரை மீது நான் ஆசை வைக்கிறேன் என்ற கருத்தை தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக அவர்கள் கருணையை இந்த உம்மத்திலே மாற்று மதத்தவர்கள் மீது அல்லது முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது தன்னுடைய கருணையை அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள், அவர்களுக்காக கண்ணீர் வடித்திருக்கிறார்கள், இரத்தம் சிந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவேதான் இந்த மார்க்கத்திலே எந்த பலவந்தமும் இல்லாமல் போதனைகளை மட்டுமே நீங்கள் முன்வையுங்கள், அவர்கள் விரும்பினால் ஏற்கலாம், விரும்பினால் மறுக்கலாம் என்கின்ற அளவுக்கு
இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது, லா இக்ராஹ ஃபித்தீனி கத் தபையன ருஷ்து மினல் கை. சத்தியம் எது அசத்தியம் எது என்று தெளிவாக்கப்பட்ட மார்க்கம் இது. எனவே யாரையும் பலவந்தப்படுத்த வேண்டும் என்ற நிர்பந்த இந்த மார்க்கத்தில் இல்லை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திரின். நபி, நீங்கள் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும் என்பது உங்கள் மீது உள்ள கடமை அல்ல, நீங்கள் எடுத்து சொல்வதுதான் உங்கள் கடமை. அவர்கள் விரும்பினால் ஏற்கலாம், விரும்பினால் நிராகரிக்கலாம் என்ற அளவுக்கு தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய இந்த மார்க்கத்தை எதிர்ப்பதற்காக எதிரிகள் படை திரட்டி வந்தார்கள். இஸ்லாம் யுத்தத்தை தானாக விரும்பி எங்குமே பிரகடனப்படுத்தியது கிடையாது. முஸ்லீம்களுடைய உரிமைகளை எல்லாம் உரித்து எடுத்து முஸ்லீம்களை நாட்டை விட்டு மண்ணை விட்டு விரட்டி அடித்ததற்கு பின்னாலும் கூட முஸ்லீம்கள் எந்த பகுதிக்கு போனாலும் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக எதிரிகள் படை திரட்டி கொண்டு வந்து இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழிப்பதற்காக அவர்கள் தயாரானார்கள். இப்படியான ஒரு சந்தர்ப்பம் யுத்த காலத்திலே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போது உசாமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் ஒரு இளைஞன், வாலிபன். யுத்த காலத்திலே அவர் ஒரு எதிரியை வெட்டுவதற்காக வாளை ஓங்குகிறார். அவரோடு மல்லுக்கு நிற்கின்ற அல்லது யுத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றவருடைய வாள் கீழே விழுகிறது. உடனே அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு உண்மையான கடவுள் யாருமே இல்லை என்ற அந்த கலிமாவை சொல்லுகிறார். வாளை ஓங்கிய உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, இவன் என் வாளுக்கு பயந்துதான் கலிமா சொல்லுகிறார் என்று நினைத்துக் கொண்ட அந்த மனிதனை அந்த களத்தில் அப்படியே வெட்டி விடுகிறார்கள். இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படி கோபத்தால் அப்படியே நிறம் மாறி போகிறது. கடுமையாக கோபப்பட்டார்கள். கேட்டார்கள், உசாமா, அந்த மனிதர் களத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு பின்னாலுமா நீ அவரை கொலை செய்தா என்று கேட்டார்கள். அப்போது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் என் வாளுக்கு பயந்து கலிமா சொன்னார். அவர் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக கலிமா சொல்லவில்லை, என் வாளுக்கு பயந்து கலிமா சொன்னார் என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அவன் உன் வாளுக்கு பயந்துதான் கலிமா சொன்னாரா அல்லது உண்மையாகவே கலிமா சொன்னாரா என்று நீ அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்து முடிவெடுத்திருக்க கூடாதான்னு கேட்டார்கள். இது ஒரு மனிதனால் செய்ய முடியாத சகோதரர்களே. அவருடைய நிலைப்பாடு பற்றி உனக்கு தேவையில்லை என்பதை தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர் அந்த இடத்திலே உன் வாளுக்கு பயந்து சொல்லலாம், வாளுக்கு பயப்படாத தன் உயிரை பாதுகாப்பதற்காக சொல்லியிருக்கலாம், அல்லது உண்மையாக இப்போது நாம் இதற்கு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று கூட சொல்லியிருக்கலாம். உனக்கு முடிவு தெரியாது. ஆனால் வாயாளர் வார்த்தையை மொழிந்ததற்கு பின்னாலும் நீ அவரை கொண்டிருக்கிறாய், அது உண்மையா, நீ உன்னுடைய நிலைப்பாடு சரியா என்பதை நீ பார்க்க வேண்டுமானால் அவருடைய உள்ளத்தை நீ புலந்து பார்த்திருக்க வேண்டும் என்ற அடிப்படை ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள். அப்போது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கண்டித்ததுடன் நான் ஏன் இந்த நாளிலே இஸ்லாத்துக்கு வந்த ஒரு முஸ்லிமாக இருந்தேன், இந்த யுத்த காலம் முடிந்த அடுத்த நாள் அதற்கு பின்னால் நான் ஒரு முஸ்லிமாக ஆக இருக்க வேண்டி வந்திருக்கலாமே, இந்த நினைவு என்னால் ஏற்பட்டு விட்டது என்று அவர்கள் கருதினார்கள், கவலைப்பட்டார்கள். இன்னொரு ரிவாயத்தின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா ரலியல்லாஹு பார்த்து கேட்டார்கள், உசாமா, நீ அவரை கொலை செய்து விட்டாய், அவர் சொன்ன இந்த கலிமா நாளை மறுமையில் உனக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் வந்து முறைப்பாடு செய்து வாதிட்டால் உன் நிலை எவ்வாறு இருக்கும் என்று கேட்டார்கள். உன் நிலை எவ்வாறு இருக்கும், நீ எப்படி அந்த நாளை மறுமையிலே தப்பித்துக் கொள்ளப் போகிறாய் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தைகளால் கேட்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அல்லாதவர் உண்மையிலே களத்திலே உயிரை காப்பாற்ற சொல்லியிருக்கலாம், ஒரு சாதாரண மனிதனுடைய நிலைப்பாடு அதுதான். ஆனாலும் அந்த வார்த்தை அவர் கலிமாவை சொன்னதற்கு பின்னாலும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவர் உடனே தனிந்து விட வேண்டும், பாதுகாப்பு கொடுத்து அவருடைய நிலைப்பாட்டை அவர் யோசித்திருக்க வேண்டும். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தவர்கள் முஸ்லிம் அல்லாதவர் எங்களை எதிர்க்க வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளத்தான் கலிமா சொல்கிறார்கள் தெரியாவிட்டால் சொன்ன கலிமாவுக்கு முதலில் முஸ்லிம்கள் சரணடைந்து நிற்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு இஸ்லாம் மிக தாழ்ந்து போய் அவர்களை உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கின்ற ஒரு கொள்கையை தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியாக இருந்து காட்டிவிட்டு போனார்கள். அதுபோல ஒரு சந்தர்ப்பத்திலே உசாமா என்று சொல்லக்கூடிய ஒருவர் யமாமா என்ற பகுதிக்கு அவர்தான் தலைவர்.
அவர் முஸ்லீம்களை கருவறுக்கக்கூடிய பயங்கரமான கொள்கையிலே நிலைப்பாட்டில் இருந்தவர். அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்கள் கைதியாக பிடித்துக் கொண்டு பள்ளிவாசல் தூணிலே கட்டி வைத்தார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தார்கள். பள்ளிவாசல் தூணிலே சுமாமா கட்டப்பட்டிருக்கிறார். கேட்டார்கள், மா இந்த கையா சுமாமா, சுமாமா உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், இன் தக்துல் தக்துல் ஸா தமின் வ இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிரின் வ இன் குன்த துரீதுல் மால் ஃபஸல் துஅத மின்ஹு மா ஷிஅத். முஹம்மதே, நீங்கள் என்னை கொல்ல வேண்டுமானால் தாராளமாக கொள்ளுங்கள், நான் அதற்கு தகுதியானவன் தான். அவர் சொல்கிறார், நீங்கள் என்னை கொல்ல வேண்டுமானால் என்னை கொண்டு போடுங்கள், நீங்கள் கொல்லுவதற்கு தகுதிக்குரிய ஒருவனாகத்தான் நான் இந்த இடத்துல இப்போது நான் நிற்கிறேன். அதே நேரம் நீங்கள் என் மீது அன்பு காட்டுவீர்களே ஆனால், என் மீது நீங்கள் இரக்கம் காட்டுவீர்களே ஆனால் உங்கள் இரக்கத்துக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அல்லது நீங்கள் என்னிடத்தில் பணம் ஏதாவது கேட்க வேண்டுமானால் நீங்கள் விரும்பியதை கேளுங்க, நான் தந்துவிட்டு போகிறேன் என்று அவர் சொன்னார். 3 நிலைப்பாடும் அவரிடத்திலிருந்துதான் வந்தது. ரசூலுல்லாஹ் எதையும் பேசவில்லை, போய்விட்டார்கள். அடுத்த நாள் வந்து கேட்கிறார்கள், சுமாமா உன் நிலைப்பாடு என்ன என்று கேட்டார்கள். இவர் நேற்றைய தினம் என்ன சொன்னார் அதே தான் திரும்பவும் சொன்னார். ரசூலுல்லாஹ் அவரை விட்டு போனார்கள். 3வது நாள் வந்து கேட்டார்கள், சுமாமா உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டார்கள். அவர் ஆரம்ப நாளில் என்ன சொன்னாரோ, முதல் நாளில் என்ன சொன்னாரோ, 2வது நாளில் என்ன சொன்னாரோ, 3வது நாளில் அதேதான் சொன்னார். நீங்கள் என்னை கொல்ல வேண்டுமானால் கொல்லுங்கள், நான் அதற்கு தகுதியானவன். நீங்க என் மீது அன்பு காட்டினால் அன்பு காட்டுங்கள், நான் நன்றியுடையவனாக இருப்பேன். உங்களுக்கு என்னிடத்தில் ஏதாவது பணம் வேண்டுமா, விரும்பியதை கேளுங்க, நான் தந்து விடுகிறேன் என்கிறார். அவர் ஒரு கோத்திரத்தின் தலைவர். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் பார்த்து சொன்னார்கள், அத்துலிக்கு சுமாமா, சுமாமாவை நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள் என்றார்கள். வேறு எதுவும் அங்கு பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. சுமாமாவை நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள் என்றார்கள். உடனே நபியுடைய கட்டளைக்கு சஹாபாக்கள் தோழர்கள் கட்டுப்பட்டவர்களாக அவரை கட்டப்பட்டிருந்த நிலையிலிருந்து அப்படியே அவிழ்த்து விட்டார்கள். அவருடைய பாட்டு அவர் வெளியே போனார். பக்கத்தில் ஒரு இடத்திலே போய் அவர் குளித்துக் கொண்டு திரும்பி வருகிறார். திரும்பி வந்து சொல்கிறார், பள்ளிக்குள்ளே நுழைந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு யா முஹம்மத் வல்லாஹி மா கான லல் அர்தி வஜ்ஹுன் அப்கல இலைய மின் வஜ்ஹிக. நான் அல்லாஹ் ஒருவனை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒரு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்தான் என்பதை நான் சாட்சி சொல்லி உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். முஹம்மதே, இந்த உலகத்திலே எனக்கு மிக வெறுப்புக்குரிய ஒரு முகமாக உங்களுடைய முகம்தான் எனக்கு தெரிந்தது, உங்களுடைய முகம்தான் தெரிந்தது. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய முகத்தை விட எனக்கு விருப்பத்துக்குரிய எந்த ஒரு முகமும் தெரியவில்லை முஹம்மதே என்று அவர் சொன்னார். பிறகு சொல்கிறார், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், மா கான மின் தீனின் அப்கல் இலைய மின் தீனிக், உங்களுடைய மார்க்கத்தை விட வெறுப்புக்குரிய ஒரு மார்க்கம் எனக்கு வேறு எதுவுமே இருக்கவில்லை. அதனால தான் அவர் கடுமையாக நடந்து கொண்டார். முஸ்லீம்களுக்கு எதிராக அவர் கடுமையாக நடப்பதற்கு இத்தகைய நிலைப்பாடுதான் காரணம். எனவே அவர் திருப்பி சொல்கிறார், ஆனால் இன்றைக்கு ஏனி எல்லா மதங்களை விட உங்கள் மார்க்கம் தான் எனக்கு மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது. அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், மாகாண மின் பலதின் அபுகல இலைய மின் பலதிக், இந்த மதீனா என்ற ஊர் எனக்கு கண்டாலே வெறுப்புக்குரிய ஊராக இருந்தது. இதை தவிர வேற எந்த ஊரும் எனக்கு வெறுப்புக்குரியதாக இருக்கவில்லை. இன்றைக்கு சொல்கிறேன், அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், இந்த மதீனா என்ற இந்த ஊரை விட எனக்கு மிக நேசத்துக்குரிய எந்த ஊரும் எனக்கு இல்லை என்று அவர் சொல்லி அந்த இடத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சகோதரர்கள், பிறகு கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் மக்காவுக்கு செல்ல வேண்டும், மக்காவுக்கு சென்று நான் உம்ரா செய்ய வேண்டும், செய்யட்டுமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி உம்ரா செய்யுமாறு அவருக்கு சுபசோபன செய்தி சொல்லி அனுப்பினார்கள். இவர் மக்காவுக்கு வருகிறார். வந்து சத்தமிட்டு சொல்கிறார், சுமாமா, முஸ்லீமாகிவிட்டேன், நான் முஸ்லீமாகிவிட்டேன். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்ற ஒரு முஸ்லீமாக நான் நிற்கிறேன். வல்லாஹி லா யாதீக்கும் மினல் யமாமா ஹப்பத் ஹிந்தா ஹத்தா யாதன ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் பகுதி யமாமாவிலிருந்து ஒரு கோதுமை
ஒன்றாவது ஒரு மணியாவது உங்களுக்கு நான் அனுப்புவதாக இருந்தால் இதற்கு பின்னால் அது கிடைக்காது. மக்கா வாசிகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக படும் பயங்கர பகைவர்களாக இருக்கிறீர்கள். இந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்த நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோழர்கள் இந்த மண்ணை விட்டு விரட்டி அடித்தவர்கள். எனவே அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அனுமதிக்காத வரை யமாமாவிலிருந்து உங்களுக்கு ஒரு தானியமாவது நான் அனுப்பி வைக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். சகோதரர்களே, இது அவராக எடுத்த நிலைப்பாடு. இது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்யுமாறு அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் இவருடைய நிலைப்பாட்டை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர் ஒரு மாற்று மத நண்பர், பள்ளி வாசலே கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு நடந்து கொண்ட அன்பை பாருங்கள், அவரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறையை பாருங்கள். எந்த அளவு பணிந்து போய் ஒரு மாற்று மத நண்பர் பள்ளிவாசலே கைதியாக இருந்தாலும் அவரோடு எப்படி அணுகியிருக்கிறார் என்று பாருங்கள். அவருடைய மனதை ரசூலுல்லாஹ் எப்படி வெற்றி கொண்டார் என்று பாருங்கள். அவருக்கு எந்த வார்த்தை பலத்தையும் பிரயோகிக்கின்ற வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையும் பேசியது கிடையாது, பயன்படுத்தியது கிடையாது. காரணம், அவர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், மனித சமூகத்துக்கு அவர் அருளாக வந்தார்கள். அந்த அருளுடைய வெளிப்பாடு இஸ்லாத்தினுடைய மாற்று மத நண்பராக ஒரு எதிரியாக இருக்கின்ற உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம், அவர் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியாகவே அது அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மதீனாவிலே யூதர்கள் ஒரு கூட்டமாக வாழ்ந்தார்கள். அந்த யூதர்களோடு ஒரு நட்புறவை மேற்கொள்ள ஒரு உடன்படிக்கையை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். அந்த உடன்படிக்கை பல ஷர்த்துக்களை கொண்டது. ஏனென்றால் மக்காவை விட்டு அவர்கள் மதீனாவுக்கு இடம்பெயர்ந்ததற்கு பின்னால், ஹிஜ்ரத் சென்றதற்கு பின்னால் மதீனாவிலே பெரும்பாலான முஸ்லீம்கள் இருப்பது போல ஒரு சிறுபான்மை சமூகமாக யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த யூதர்களோடு ஒரு இணக்கப்பாடான ஒரு ஒப்பந்தத்தை செய்தார்கள். அந்த ஒப்பந்தத்தின் சில ஷரத்துக்கள் என்னவென்றால், மதீனாவை இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தாக்க வந்தால் நீங்கள் இந்த நாட்டினுடைய பிரதேசவாதிகள் என்ற அடிப்படை, அதாவது சுதேசிகள் என்ற அடிப்படையில், நீங்களும் இந்த மதீனா மண்ணுக்கு சொந்தக்காரர் என்ற அடிப்படையில் மதீனா அழிக்கப்படுவதற்கு காப்பாற்றுவதற்கு நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். உங்களுக்கு எதிராக யாராவது படை திரட்டினால் இந்த மதீனாவில் இருந்து கொண்டு நாங்களும் உங்களை பாதுகாப்போம். அநியாயத்துக்கு நீங்களும் நாங்கள் ஒரு காலமும் துணை போகக்கூடாது. நன்மையான எந்த காரியங்களிலும் நாங்களும் நீங்களும் ஒன்றாகவே சேர்ந்து பயணிக்க வேண்டும். இப்படி அந்த ஷரத்துக்களை கொண்டதாகத்தான் அந்த மதீனா சாசனம் உடன்படிக்கை அமைந்திருந்தது. சகோதரர்களே, இவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் யூத சமூகம். இவர்களை மக்காவுக்கு அனுப்பி வையுங்கள் என்று கூட, அல்லது மதீனாவை விட்டு வெளியேற்றுங்கள் என்று கூட அவர்களுடைய விஷயத்தில் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்காமல் நன்மையான காரியங்களை நாங்கள் ஒன்றோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றுவோம் என்ற உடன்படிக்கைக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். மார்க்கம் வித்தியாசமாக நீங்கள் ஒரு கொள்கை பின்பற்றுகிறீர்கள், எங்கள் மார்க்க கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை ஆரம்ப கால பகுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுத்தார்கள். நீங்கள் உங்கள் கொள்கையில் இருந்து கொள்ளுங்கள், விரும்பினால் ஏற்கலாம், விரும்பாவிட்டால் கொள்கை இருங்கள். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, மதீனா என்பது முஸ்லீம்கள் வாழுகின்ற பெரும்பான்மை சமூகம் வாழுகின்ற ஒரு பகுதி. நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களை அளிக்கின்ற எதிரிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது. கொடுத்தால் அது தேச துரோக குற்றமாக கருதப்படும் என்றுதான் அந்த மதீனா சாசனத்தின் ஒரு நிபந்தனையாக அது எழுதப்பட்டது. ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், பிற்பட்ட காலப்பகுதியிலே யூதர்கள் இந்த ஒப்பந்தத்துக்கு மாறாக நடந்து மதீனாவில் இருக்கின்ற முஸ்லீம்களை அழிப்பதற்காக மக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய பகைவர்களோடு அவர்கள் ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கால பகுதி யூதர்களோடு இவ்வாறெல்லாம் மிக நெருக்கமாக இணக்கமாகத்தான் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய ஒரு கேடயத்தை அடகு வைத்தார்கள் யூதர்களிடத்தில். அதற்கு பதிலாக உணவு தானியங்களை பெற்று தங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்தார்கள். இத்தகைய ஒரு உறவு முறையை முஸ்லீம் அல்லாத மாற்று நண்பர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல என்பதற்காக அவருடைய உணவை நீங்கள் வாங்காதீர்கள், கடைக்கு போகாதீர்கள், வியாபார கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்ற கரடு முரண்டான ஒரு கொள்கையை மார்க்கமாக இந்த உம்மத்துக்கு, இந்த சமூகத்துக்கு அவர்கள் முன்வைக்கவே இல்லை. மார்க்க என்ற அடிப்படையில், கொள்கை என்ற அடிப்படையில் அவர்கள் வேறுபட்டாலும் மனிதர்கள் என்ற நேயத்தோடு நேசத்தோடு நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதைத்தான் காட்டிக் கொடுத்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த யூதர்களுடைய பழக்கத்தை காட்டிக் கொடுத்தார்கள். பாருங்கள்,
அவர்கள் எங்கு போனாலுமே துரோகம் இழைக்கின்ற ஒரு கூட்டத்தினுடைய பண்பாடு அவர்களிடத்தில் இருக்கிறது. அதுல ஒன்றாகத்தான் மதீனாவுடைய சாசனத்தை மீறினார்கள். அதுபோல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் விருந்து கொடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்டை சமைத்து ஒரு விருந்து கொடுத்தார்கள். அந்த விருந்திலே நஞ்சு கலக்கப்பட்டிருந்தது. இந்த நஞ்சை சாப்பிட்டு முகமது நபி மரணிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சியோடுதான் யூதர்கள் இந்த ஏற்பாடை செய்து கொண்டு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். இது ரசூலுல்லாஹுக்கு தெரிந்துவிட்டது. யூதர்கள் அந்த இடத்துல இதெல்லாம் யாரெல்லாம் சமைத்து தந்தார்களோ அவர்கள் அனைவரையும் அழைத்தார்கள். அழைத்துவிட்டு கேட்டார்கள், இன்னி சாயிலுக்கும் அன் ஷைஇன், நான் ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடத்தில் கேட்க போகிறேன். ஃபஹல் அன்தும் சாதிக்கைய அன்ஹு, நான் கேட்கின்ற செய்தி உண்மையா என்று நீங்கள் பார்த்து நீங்கள் அதை உண்மை என்று சொல்வீர்களா என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்ற செய்தி உண்மையா இல்லையான்னு நாங்கள் பார்த்து அதை சொல்லுவோம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் முதலாவதாக இவர்களது விசாரணை எப்படி தொடங்குகிறார்கள் என்று பாருங்கள். ஒரு நுணுக்கமான முறையில் இவர்களுடைய தவறை அவர்களுக்கு சுட்டி காண்பிப்பதற்காக, அவர்களுக்கு தெரியாது இப்போது நாங்கள் கொடுத்த அந்த ஆட்டிலே விஷம் கலந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடித்து தான் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது அவர்கள் ஏதோ அறியாதவர்களாக இருந்திருக்கலாம். அப்போது அவர்கள் 3 கேள்விகளை கேட்டார்கள். ஒன்று கேட்டார்கள், உங்களோட தந்தை யாருன்னு கேட்டார்கள். இப்படி பார்த்து கேட்கிற உங்களோட தந்தை யார்? அப்ப இவர் கேட்கிறது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவருக்கு தெரியும். அவர் தன்னுடைய சொந்த தந்தை இவர்தான் என்று சொல்லாமல் வேறொருத்தருடைய பெயரை சொல்றார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர் தெரியாது என்று விளங்கி கொண்டுதான் சொல்கிறார். அப்போது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இல்லை, அவர் அல்ல உன் தந்தை, இவர்தான் உன் தந்தை என்று உண்மையான தந்தை இவர்தான் என்பதை அடையாளப்படுத்தி கொடுத்தார். அப்போது யூதர்கள் உடனே விழித்துக் கொண்டார். இது எப்படி முஹம்மது நபிக்கு தெரியும்? நான் என் தந்தையை பற்றி வேறொருத்தரை அடையாளப்படுத்தி காட்டினால் அது அவர் அல்ல என்பதை சரியாக விளங்கி ஏன் உண்மையான தந்தை இவர்தான் என்று காட்டுறானது எப்படி முடியும்? உடனே அவர்கள் முடிவுக்கு வந்து கொண்டார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், உங்களுடைய தந்தை அவர் அல்ல, இவர்தானே உங்கள் தந்தை என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், முகம்மதை நீங்கள் உண்மைதான் சொன்னீர்கள், சரியாகத்தான் சொன்னீர்கள் என்றார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் மறுபடியும் கேட்டார்கள், நான் ஒரு செய்தி உங்களிடத்தில் கேட்கிறேன், அதை உண்மை என்றால் நீங்கள் உண்மை என்று சொல்வீர்களா என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுல் காசிம் என்றுதான் பெயரை பயன்படுத்தி பேசுவார்கள் யூதர்கள். அப்போது அவர்கள் கேட்டார்கள், அபுல் காசிம், நீங்க இப்போ சொன்ன ஒரு விஷயத்திலேயே நாங்க பொய் சொன்னோம், அதையே நீங்க சரியாக உண்மை என்று இதுதான் இது பொய் என்று நீங்க இப்போதே எங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டிவிட்டீர்கள், இதற்கு பின்னால் நாங்கள் பொய் சொன்னால் மாட்டிக்கொள்வோம் என்றார்கள். இதற்கு பின்னால் நாங்கள் பொய் சொன்னால் மாட்டிக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் 2வது கேள்வி கேட்டார்கள், மன்னஹுன் நார், நரகவாசிகள் என்றால் யார் என்று கேட்டார்கள். அப்போது யூதர்கள் சொன்னார்கள், நாங்க நரகத்தில் கொஞ்ச நாள் தான் இப்ப அது பேர் வெளியே வந்துடுவோம் என்றார். இது குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஐயாம மாதூதாத், நாங்கெல்லாம் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க போறவங்க அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் நரகத்துக்குள்ள இருப்போம், பிறகு நாங்கள் அப்படி திரும்பி சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், நீங்க குறிப்பிட்ட காலம் நரகத்தில் இருப்பீங்க என்பதற்கு அல்லாஹ்வோடு நீங்க உடன்படிக்கை செய்து கொண்டா இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க குறிப்பிட்ட காலம் தான் நரகத்தில் இருப்பீங்க என்பதற்கு உங்களுக்கு யார் உத்தரவாதம் தந்தது என்று யூதர்களுடைய இந்த நிலைப்பாட்டை பொய் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அதைதான் இங்கே யூதர்கள் சொல்கிறார்கள், நாங்க கொஞ்ச காலம் நரகத்தில் இருப்போம், பிறகு வெளியே வந்துடுவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இஹ்ஸஹு ஃபியா, நீங்க அதுல கேவலப்பட்டவர்களாகத்தான் இருப்பீர்கள், ஆனால் நாங்கள் உங்களோடு நரகத்தில் இருக்க மாட்டோம், நிரந்தரமாக நரகத்தில் இருக்க மாட்டோம் முஸ்லிம்களை பற்றி சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் கேட்கிறேன், அது உண்மை என்று நீங்கள் சொல்வீர்களா என்று 3வது கேள்வி கேட்கும் போது கேட்டார்கள். அப்போது யூதர்கள் சொன்னார்கள், ஆம், நீங்கள் அது கேட்டால் உண்மை என்றால் நாங்கள் உண்மை என்று சொல்லுவோம். திருப்பி கேட்டார்கள், அல் ஜஅல்தும் ஃபீ ஹாதிஹி ஷாத்தி சும்மா, இந்த ஆட்டிலே நஞ்சு கலந்தது நீங்கள் தானே என்று கேட்டார்கள். இந்த 2 கேள்விக்கு பிறகு 3வது கேள்வி இனி மறுக்க முடியாது, ரெண்டுமே உண்மைப்படுத்தப்பட்டு வந்துட்டு 3வது கேள்வி எப்படி இந்த விசாரணை வருதுன்னு பாருங்க. ஒவ்வொரு நுணுக்கமாக அவர்கள் இந்த ஒரு அழகான ஒரு உரையாடல் வடிவத்தின் மூலமாக குற்றவாளியை கண்டுபிடிக்கிறார்கள். யூதர்களிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் தான் நான் ஆட்டு இறைச்சிக்கு தந்த விருந்துக்கு நஞ்சு ஊட்டியது நீங்கள் தானே என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தான் செய்தோம். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், மா ஹமலக்கும் அலா தாலிக், ஏன் செய்தீங்க?
என்ன காரணம் உங்களுக்கு இப்படி நீங்கள் நஞ்சூட்டி எங்களுக்கு உணவு தர வேண்டும் என்பதற்கு உங்களுக்கு என்ன காரணம், ஏன் நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், அரதுனா இங்குந்த காதிபன் நஸ்தரி, நீங்க பொய்யனா இருக்கிறீங்களான்னு நாங்க பார்த்தோம். நீங்க பொய்யனாக இருந்தா இதோட உங்களோட கதை முடியும், அப்போது நாங்கள் நிம்மதி அடைவோம், அதுக்காக வேண்டிதான் நாங்கள் தந்தோம். அப்படி இல்லை என்றால் வைங்குந்த நபியன் லம் யதுர்ருக, நீங்க பொய்யன் அல்ல, உண்மையாகவே நீங்க தான் நபி என்று சொன்னால் நாங்க உங்களுக்கு எதுவும் நடக்காத என்ற நிலையில பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னார். எப்படியான தந்திரத்தோடு யூதர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு நடந்தும் கூட ரசூலுல்லாஹ் பழி வாங்கவில்லை அவர்களை. இந்த நஞ்சூட்டி தந்ததற்காக, தனக்கு நஞ்சூட்டி இவர்கள் தந்தார்களே என்பதற்காக அவர்கள் யூதர்கள் யாரையுமே பழி வாங்கவில்லை, அப்படியே விட்டு விட்டார்கள். சகோதரர்களே, இவ்வளவு நெருக்கமாக நேசமாக அந்த யூதர்களோடு நடந்தாலும் அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து முஸ்லிம்களுக்கு குழி வெட்டுகின்ற படு பாதகமான செயலை தான் அவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார்கள். ஆனால் அந்த நட்புறவை ரசூலுல்லாஹ் பேணி கொண்டுதான் வந்தார்கள். மதீனாவுக்குள்ளே பிரச்சனைகள் கலகங்கள் ஏற்படாத வகையில் யூதர்களோடு ரசூலுல்லாஹ் முடிந்த அளவு விட்டுக் கொடுப்போடுதான் நடந்து வந்தார்கள். அதுபோல இந்த யூதர்களோடு நெருக்கமாக இருந்த இன்னொரு சந்தர்ப்பத்தை பாருங்கள். எல்லா யூதர்களுமே எதிரிகளாக இருந்தது கிடையாது. அதுல ஒரு குறிப்பிட்ட சாரார் இந்த உண்மையை நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போனார்கள். அங்கு ஒரு சிறுவன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவன் இடத்திலே போனார்கள். காரணம், அந்த சிறுவன் ரசூலுல்லாஹுக்கு சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுக்கின்ற ஒரு பணி வேலை செய்கின்ற ஒரு பணியாளனாக இருந்தான். இப்போது அந்த சிறுவன் மரண தருவாயில் இருக்கான், நோய்வாய்ப்பட்டு விட்டான் செய்தி கேள்விப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் உடனே அவருடைய வீட்டுக்கு போனார்கள், நோய் விசாரிக்க போனார்கள். போனால் அவர் மரண தருவாயில மரண படுக்கையிலே தான் இருக்கிறார். அப்போது ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்து சொன்னார்கள், நீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லு என்று சொன்னார்கள். கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லு என்று சொன்னார்கள். இங்கு எந்த பலவந்தமும் நடைபெறவில்லை. குடும்பத்தார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த சிறுவனிடத்திலே நோய் விசாரிக்கிறார்கள், பேசுகிறார்கள், பிறகு கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். பக்கத்திலே தந்தையும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த சிறுவன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்களே என்பதற்காக உடனே கலிமாவை சொல்லாமல் தன்னுடைய தந்தையை திரும்பி பார்க்கிறான். அப்போது அவர் தெளிவாக ஒரு செய்தியை சொன்னார், அத்யா அபுல் காசிம், அபுல் காசிம் முகமது நபி என்ன சொல்றாரோ அதுக்கு நீ அப்படியே கட்டுப்பட்டு விடு மகனே என்று சொன்னார். அவர் கலிமா சொல்கிறார். சகோதரர்களே, அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறுவன் கலிமா சொல்லி முஸ்லிமாகிவிட்டான் என்பதோடு வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து இவனை பாதுகாத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார். யூதர்களும் முஸ்லிம்களும் ஒரே அடிப்படையை நம்புகின்றவர்கள். அவர்களும் இப்ராஹிம் நபியை முதன்மை நபியாக ஏற்றுக்கொள்கின்ற சமூகம், நாங்களும் நம்புகிறோம். ஆனால் அவர்கள் பொறாமையின் காரணமாக இதுதான் உண்மை, இதுதான் இப்ராஹிம் நபி போதித்த உண்மையான கொள்கை, அதைதான் முகமது நபியும் போதிக்கிறார் என்பதை ஏற்க மறுக்கின்ற பொறாமையின் காரணமாகத்தான் அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக நின்றார்கள். இந்த உண்மை யூதர்களுக்கு தெரியும், தெரிந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தெரியாதவர்களோ வேண்டுமென்று மறுக்கின்றவர்களோ தான் இஸ்லாத்தின் எதிரிகளாக அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்காதவர்களாக இருந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்களில் ஒன்றுதான், இந்த உண்மையை புரிந்து கொண்ட ஒரு குடும்பங்களில் ஒன்றுதான் இந்த குடும்பம். எனவே தந்தை இந்த அளவு சொல்லுகிறார் என்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவு அந்த குடும்பத்துக்குள்ள போய் நேசத்தோடு பழகி இருக்கிறார்கள் என்றால் இது அந்த அன்பால் வெற்றி கொண்டதால் மட்டுமாதான் நடந்ததை தவிர வேறு எந்த பலப்பிரயோகத்தினால் நடந்தது அல்ல என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என் தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பெண்மணியாக இருந்தார். அவர் என் வீட்டுக்கு வந்துவிட்டு கொண்டிருந்தார். நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், என் தாயுடைய விஷயத்தில் நான் என்ன செய்வது? அவர் முஸ்லிம் அல்லாத பெண்ணாக இருக்கிறார். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தாயோடு நீ சேர்ந்து நட என்று சொன்னார். அவர் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம், இந்த மார்க்கத்தை ஏற்காத நம்பாதவராக இருக்கலாம், ஆனால் அவர் உன்னுடைய தாய்க்குரிய எல்லா வேலையை நீ செய்துவிடு என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹு தஆலா
குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை இந்த விஷயமாக அப்படியே இறக்கி வைக்கிறான். சகோதரர்களே, அஸல்லாஹு அன் யஜ்அல பைனக்கும் வ பைனல் லதீன ஆதைது மின்ஹும் மவத்தா, உங்களுக்கும் உங்களை பகைத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இடையில் இருக்கின்ற அந்த நேசத்தை அல்லாஹ் தஆலா தடை செய்யவில்லை. நேசத்தை மேற்கொள்ளுமாறு அல்லாஹ் தான் ஆக்கி வைத்திருக்கிறான். நேசத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு எந்த தடையும் வரவில்லை. உங்களுடைய நண்பர், உங்களுடைய சகோதரன், உங்களுடைய குடும்ப உறவினர் இஸ்லாத்தை ஏற்காத முஸ்லிம் அல்லாத நண்பராக இருந்தாலும் அவரோடு இந்த கொள்கை விஷயத்தில் நீங்கள் சமரசம் பண்ணாமல் மற்ற ஏனைய விடயங்களிலே, நல்ல விவகாரங்களிலே ஒன்றாக நீங்கள் குடும்ப அந்த நேசத்தை பரிமாறுங்கள் என்ற கருத்தை குர்ஆன் சொல்கிறது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வ லம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை எதிர்த்து உங்களோடு போர் புரியாதவர்கள் இருக்கிறார்கள், உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றாதவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய விஷயத்தில் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம், நீங்கள் நன்மையை நாடி செய்யுங்கள், நல்லதையே செய்யுங்கள், அவர்களுக்கான நீதியை நீங்கள் நிலைநாட்டுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதி நிலைநாட்டுகின்ற அந்த முஸ்லிம்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான், அந்த மக்களை தான் அல்லாஹ் விரும்புகிறான் வசனத்தை இறக்கினான். சகோதரர்களை, இஸ்லாத்தை எதிர்க்காதவர்கள், இஸ்லாம் அழிய வேண்டும் என்பதற்காக போர் தொடுக்காதவர்கள், முஸ்லீம்களை சொந்த மண்ணை விட்டு விரட்டாதவர்கள், அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள், அவர்களோடு நீங்கள் நட்புறவை மேற்கொள்ளுங்கள். எந்த நட்புறவு? அல்லாஹ் சொல்றான், தபர்ரூஹும், அவர்களுக்கு நன்மையை நீங்கள் செய்யுங்கள். எது எல்லாம் நன்மை என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை நன்மைகளை முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு, உறவினர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து போகக்கூடாது, அவர்களோடு உறவை நீங்கள் அறுக்கக்கூடாது. நன்மையான விஷயங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீங்கள் செய்யலாம். அவர்களும் நாங்களும் சேர்ந்து பொது பணிகளில் ஈடுபடலாம், பொது சிரமதான பணிகளில் செய்யலாம், சமூகத்தை மேம்படுத்துவதற்கான பொது பணிகளில் ஒன்றுபடலாம். அது கல்வியாக இருக்கலாம், வேறு ஏதுவான காரணங்களாக இருக்கலாம். முஸ்லீம் அல்லாதவர்களோடு நீங்கள் நன்மையை நாடுங்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. முஸ்லீம் என்றவர்களே நீங்கள் அவர்களுடைய உறவை முறித்துக் கொண்டு நீங்கள் போங்க என்ற இந்த கொள்கையையும் அல்லாஹும் சொல்லவில்லை, அல்லாஹுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கெல்லாம் நீங்க நன்மையை நாடி நீதி நிலைநாட்டுங்க, அவர்களுடைய விஷயத்தில் நீதமாக நடந்து கொள்ளுங்க. யாருடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுகிற கட்டளை? முஸ்லீம்களுடைய விஷயத்தில் அல்ல, ஒரு படி மேலாக அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். முஸ்லீம் அல்லாதவர்களுடைய விஷயத்தில் நீதமாக நீங்கள் நடங்கள். உங்களுடைய நம்பிக்கை, நீதம், நாணயம் தான் இந்த மார்க்கம் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்க எந்த அளவு நம்பிக்கையோடு நாணயத்தோடு முஸ்லீம் அல்லாதவர்களோடு நடக்கிறீர்களோ அந்த அளவு இந்த மார்க்கம் பேசப்படும், அந்த அளவு இந்த தீனுடைய அந்தஸ்து உயரும். நீதமாக நடங்கள், அதில் இரட்டிப்பான கொள்கையை நீங்கள் கையாளக்கூடாது. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் யாரோடு தெரியுமா உங்களுடைய பகைமையை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை எதிர்த்து உங்கள் மார்க்கம் அழிய வேண்டும் என்பதற்காக படை திரட்டி வருகிறார்கள், உங்களை உங்களுடைய சொந்த மண்ணிலிருந்து விரட்ட வேண்டும் என்று வருகிறார்களோ அவர்களோடு அப்போது உங்களுக்கு நேசம் இல்லை. அவர்கள் அழிக்க வருகின்ற கூட்டம், அவர்களோடுதான் நீங்கள் பகைமை பாராட்ட வேண்டும், அவர்களை தான் நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தெளிவாகவே எங்களுக்கு சொல்கிறார். அவர்கள் முஸ்லீம்கள் அழியப்பட வேண்டும் என்பதற்காக எதிரிகளுக்கு உதவி செய்கின்ற ஒருவராக இருந்தால் அவர்களோடு எல்லாம் நேசம் பாராட்ட முடியாது. ஏனால் நாங்கள் அழிவதை அவர்கள் இன்பம் காணுகின்ற ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுடைய நேசத்தோடு நடக்கூடிய வழிமுறையை குர்ஆன் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத ஒரு நண்பர், அது ஆண் ஒருவராக இருந்தால் நாம் போய் அவரை நோய் விசாரிக்கலாம். அவங்களோட வீட்டிலே யாராவது மரணித்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கான அந்த இரங்கல், அதாவது ஒருவர் மரணித்து விட்டாரே என்ற அந்த சோகத்தை அவரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அவருடைய வீட்டிலே நல்ல காரியம் நடக்குமாக இருந்தால், அது எங்களுடைய இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றம் இல்லாத ஒன்றாக இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் போய் ஏழுமானதை நாங்கள் அவருக்கு உதவி செய்யலாம். அப்போ முஸ்லிம் அல்லாத ஒரு பெண்மணியாக இருந்தால் அவருடனான சுக துக்கங்களை நாங்கள் விசாரித்துக் கொள்ளலாம். நன்மையான எந்த காரியங்களிலும் நாங்கள் அவர்களோடு பங்கு போடலாம். அது இஸ்லாம் எங்களுக்கு தடுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு நட்பை பேணுமாறு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி அதை மதீனாவிலே அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்து நாட்டு அரசர்கள் எல்லாம் அன்பளிப்பு வழங்கியிருந்தார்கள். அன்பளிப்பை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள். ஹைலா என்ற மன்னன்
ரசூலுல்லாஹ்வுக்கு வெள்ளை கழுதை ஒன்றை அன்பளிப்பாக, கழுதை என்றால் அன்றைக்கு அது ஒரு வாகனம், சும்மா ஏதோ ஒரு மிருகத்தை கொடுத்ததாக அர்த்தம் கிடையாது. அன்றைக்கு அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம், ஒரு வாகனத்தை கிஃப்டாக கொடுக்கிறார். அது போல ஒரு புர்தா, ஒரு போர்வை, அன்றைக்கு இருந்த ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு ஆடை, அதையும் ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக கொடுத்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்பளிப்பை முஸ்லிம் அல்லாத ஒருவர் தந்த போதும் கூட மறுப்பேதும் சொல்லாமல் அதை அப்படியே எடுத்துக்கொண்டார்கள். அதுபோலதான் இன்னும் ஒரு அரசர் உகைதிர் தூமா என்று சொல்லக்கூடியவர், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கிய போது இந்த சிற்ற அரசர்கள், இவர்கள் எல்லாம் சின்ன சின்ன பகுதிகளை ஆண்டு கொண்டிருந்த சிற்ற அரசர்கள், அவர்களிடமிருந்தெல்லாம் அன்பளிப்புகள் வந்த போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். சகோதரர்களே, நீங்கள் ஒன்றை ஞாபகப்படுத்தி பாருங்கள். முதலாவதாக அபிசீனியாவுக்கு முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் போன நேரம் அங்கு இஸ்லாம் என்பது இருக்கவில்லை. இங்கிருந்து மக்காவிலிருந்து போன முஸ்லிம்களை தவிர அங்கு யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் என்பதற்கு யாருமே இருக்கவில்லை. அந்த அபிசீனியாவுக்கு போன முஸ்லிம்களால் தான், அவர்களுடைய பண்பாட்டு நடத்தையினால்தான், அவர்கள் குர்ஆனை முன்வைத்து மன்னரோடு உரையாடியதனால தான், அந்த உறவு நேசம் அவர்களுக்குள் வளர்ந்ததனால தான் மன்னரே இஸ்லாத்துக்கு வந்தார். அவருடைய போதனைக்கு எப்படி முஸ்லிம்கள் நல்லிணக்கத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. அவர்கள் எங்களை இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் சரியான ஒரு முஸ்லீமாக இருந்து முஸ்லீம் அல்லாதவரோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற பண்பாட்டோடு நீங்கள் நடங்கள். இரண்டாவது மாற்றத்தை அது அல்லாஹ் ஏற்படுத்த, அது உங்கள் கையிலும் இல்லை, என் கையிலும் இல்லை. நாங்கள் வாழுகின்ற இந்த சூழலின் போதைக்குள்ள நிலவரத்தையும் புரிந்து கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும். நாங்கள் வாழுகின்ற கால சூழ்நிலையும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், வியாபாரங்கள், நாங்கள் வாக்கு கொடுக்கின்ற எங்களுடைய வாக்குறுதிகள், எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், இது அனைத்தும் நம்பகமானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்பிக்கைக்குரியதாகவே அமைத்துக் கொள்ள வேண்டும். மாற்றங்களை அல்லாஹ் அந்த மக்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்துவார் என்பதை இந்த இடத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதுபோல நீங்கள் பாருங்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நாங்கள் முஸ்லிம் அல்லாத நண்பர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டால் அந்த உடன்படிக்கைக்கு ஏற்ப நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 4 சொல்லும் போது இதை மிக தெளிவாக சொல்கிறார். நீங்கள் முஷ்ரிக்கீன்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கையில் 2 பேரும் சேர்ந்து செய்கின்ற அந்த உடன்படிக்கையை பேணுவது முஸ்லிம்கள் மீது உள்ள கடமையாக, ஒரு பொறுப்பாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். காரணம், 2 சாரார் பக்கத்திலே நம்பிக்கையை வளர்ப்பதற்காக மேற்கொள்கின்ற ஒரு உடன்படிக்கை, 2 பேரும் இணங்கி வரக்கூடிய ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் மாறு செய்ய முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இல்லல்லதீன ஆஹத்து மினல் முஷ்ரிகீன சும்ம லம் யன்குசூக்கும் ஷையா வலம் யுலாஹிரு அலைக்கும் அஹதா ஃபஅதிம்மு இலைஹிம் ஆதஹும் இலா முத்தத்திஹிம். அவர்களோடு உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கை அவர்கள் முறிக்காத நிலையில் உங்களோடு இருந்தால் நீங்களும் அந்த குறிப்பிட்ட காலம் முடிகிற வரைக்கும் அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட ஷரத்துக்களை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் சொல்கிறார். நாங்கள் முஸ்லிம் அல்லாத ஒரு நண்பரோடு அப்படியான ஒரு உடன்பாட்டுக்கு வந்தால் நடக்க வேண்டும் என்பதைத்தான் குர்ஆனின் ஊடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். இதை நாங்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது பார்த்தோம். ஹுதைபியா உடன்படிக்கை என்றால் முஸ்லிம்களுக்கு எதிராக மக்கத்து மக்களால் திணிக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை. முஸ்லிம்கள் மக்காவுக்குள் வந்து வணக்கங்கள் செய்யக்கூடாது என்று திருப்பி அனுப்பதற்காக அவர்கள் கடுமையான நிபந்தனைகளை போட்டு அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றிக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் அந்த உடன்படிக்கை அப்போது ஒப்பமிட்டார்கள். சஹாபாக்களுக்கு எல்லாம் மனவர்த்தம், எங்களுக்கு எதிராக கூட கடுமையான நிபந்தனைகளை போட்டு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் என்ற மனவர்த்தத்தில் இருக்கிறார்கள். ஆனா அதுல ஒரு ஷரத் என்ன தெரியுமா? இந்த உடன்படிக்கை அமுலுக்கு வந்து இந்த நேரத்தில் இருந்து மக்காவிலிருந்து யாராவது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண் மகன் முஸ்லீமாக இந்த மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்தால் நீங்கள் அந்த முஸ்லிமை மக்கா வாசிகளிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இது அந்த நிபந்தனையில் ஒன்றாக எழுதப்பட்டது, கடுமையான நிபந்தனை. ஆனால் இந்த நிபந்தனை தான் முஸ்லிம்களுக்கு அடுத்த வருஷம் வெற்றிக்குரிய ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றிக்குரிய காரணிகளாக அமைந்தது. இதில் உள்ள அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு அழகான ஒரு திட்டமாக அது அமைந்தது சகோதரர்களே. இவர்கள் எந்த கடுமையான நிபந்தனைகளை போட்டு அந்த ஹுதைபியா உடன்படிக்கை எழுதினார்களோ அதே உடன்படிக்கை அவர்களால் மீற முடியாத அளவுக்கு முஸ்லீம்களுக்கு அடுத்தவர் சார்பாக போய் முஸ்லீம்கள் மக்காவுக்குள் வெற்றி வீரர்களாக நிராயுத பாணிகளாக வந்து மக்காவில வணக்கங்கள் செலுத்திவிட்டு போகின்ற அளவுக்கு அந்த உடன்படிக்கையோட அடுத்த பக்கம் அமைந்திருந்தது. எனவே இந்த உடன்படிக்கை அமலுக்கு வந்த அந்த நேரத்தில் அப்போதுதான்
அபூ ஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி விலங்கிடப்பட்டவராக அவர் வைக்கப்பட்டிருந்தார் ஒரு இடத்திலே. அதெல்லாம் முறித்து கொண்டு உடைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் இந்த ஹுதைபியா என்ற இடத்துக்கு வந்திருக்கிறார்கள், முஸ்லீம்கள் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துக்கு அவர் ஓடோடி வருகிறார். அப்போது முஸ்லிக்கீன்கள் சொன்னார்கள், உடன்படிக்கையின் பிரகாரம் இப்போதுதான் அது அமுலுக்கு வந்திருக்கிறதுனால இதோ வந்திருக்கிற கைதி நீங்கள் எங்களிடத்தை திருப்பி தந்துவிட வேண்டும் என்று சொன்னார். அவர் சித்திரவதைக்கு செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில இந்த ஓடோடி வருகிறார், தப்பித்து வந்திருக்கிறார். ஆனால் உடன்படிக்கை ஷரத்தை நிறைவேற்றியாக வேண்டும். திரும்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜந்தலை போகுமாறு சொன்னார்கள், எங்களோடு நீ வர வேண்டாம் என்றார்கள். அப்போது அவர்கள் ஒன்று சொல்லி அனுப்பினார்கள், அபூ ஜந்தலே நீ அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து பொறுமையாக இரு என்ற ஒரு வார்த்தையை நற்செய்தியாக சொல்லிவிட்டு உடன்படிக்கையின் பிரகாரம் அவரை அப்படியே ஒப்படைத்து விட்டு போனார்கள். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லீம் மாற்று மதத்தவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்க மாட்டோம் என்று சொன்னால் அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்கிறது. போதனையை நாங்கள் சொல்லலாம், அவர்கள் ஏற்க மாட்டோம் என்கிறார்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நிபந்தனை இஸ்லாம் இடுகிறது. முஸ்லீம்கள் உடைய ஆட்சி கீழே மாற்று மதத்தவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் வாழ்வதாக இருந்தால் ஒரு நிபந்தனை, அவர்கள் முஸ்லீம்களுடைய ஆட்சி கீழே அவர்கள் வாழலாம், மத சுதந்திரம் பெற்றவர்களாக வாழலாம். ஆனால் இஸ்லாத்துக்கு தீங்கிழைக்கின்ற எந்த விவகாரங்கள் அவர்கள் ஈடுபடக்கூடாது. அதே நேரம் அவர்கள் ஜிஸ்யா என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட ஒரு தொகையை அவர்கள் வரியாக செலுத்த வேண்டும். அந்த வரி எதற்கு அறவிடப்படுகிறது என்றால் அவர்களுடைய உரிமை பாதுகாப்புக்காக அறவிடப்படுகின்ற வரி. இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜிஸ்யா என்பது முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு வாழுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், அவருடைய மத பிரகாரம் வாழ்கின்றதாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியாக இருந்தால் உங்களை இஸ்லாமிய அரசு பாதுகாக்க வேண்டும், அதற்காக அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கின்றன, அதற்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டும். அதைத்தான் ஜிஸ்யா என்று அரபிலே சொல்வார்கள். அந்த வரி அவர்கள் நசுக்குவதற்காகவோ அவர்கள் அடிமைகள் என்று காண்பிப்பதற்காகவோ அவர்களை ஒரு எதிரியாக காண்பிப்பதற்காக அறவிடப்படுகின்ற ஒரு வரி அல்ல இது. இந்த வரி என்பது முஸ்லீம் அரசாங்கம் அந்த வரியை ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் முழுமையாக அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு படையணி இருக்கும், அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு இலாக்கா இருக்கும். அதற்கு தான் இந்த வரி செலவிடப்படும், வேறு எதற்கும் அல்ல. இவர்களை பாதுகாக்கின்ற இலாக்காவுக்கு, இவர்களை பாதுகாக்கின்ற அந்த படையாணிக்கு, இவர்களுக்காக இவர்களுடைய முழு பாதுகாப்பை பொறுப்பேற்கின்ற அந்த அமைப்புக்கு, இலாக்காவுக்கு அது செலுத்தப்படும். அதற்காகத்தான் வரி அறிவிடப்படும். இந்த நிலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம் அல்லாத ஒருவர் இஸ்லாமிய ஆட்சி கீழே இப்படி உடன்படிக்கை செய்து கொண்டு வாழ்கின்ற போது முஸ்லிம் ஒருவன் அநியாயமாக முஸ்லிம் அல்லாத ஒருவனை கொலை செய்தால் அவன் சூனம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். எவ்வளவு உரிமை ரசூலுல்லாஹ் முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார், மன் கத்தல முஆஹதன் லம் யரிஹ ராஹியத்துல் ஜன்னah. அவர் எங்களுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார், வரி செலுத்திக் கொண்டிருக்கிறார், அவரை பாதுகாக்கின்ற பொறுப்பை அரசாங்கம் ஏற்றிருக்கின்ற போது அநியாயமாக அவர்கள் ஒருவனை ஒரு முஸ்லிம் கொலை செய்துவிட்டால் அவர் சுவனத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. சுவனத்தினுடைய வாடை எப்படி தெரியுமா? வைன் ரீஹஹா தூஜது மின் மஸீரத்தி 40 ஆம்மா. 40 வருடங்கள் அந்த சுவனத்தினுடைய வாடை வீசுவதாக இருந்தால் 40 வருட கால தொலைவு தூரமாக இருக்கும். அது கால வரைக்கும் இவர் சுவனம் நுழைய முடியாது என்கிற அளவுக்கு சுவர்க்கத்தை இவர் தடுக்கப்படுகிற ஒரு முஸ்லிமாக இருப்பார் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முஸ்லிம் அல்லாத நண்பர்களுடைய உரிமைக்காக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். சகோதரர், அந்த உரிமையை முழுமையாக கொடுத்திருக்கிறார். இஸ்லாம் அவர்களை திணிக்கவில்லை, கண்டனத்தில் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் தப்பாக ஒரு வசனத்தை புரிந்து கொள்கிறார்கள். சூரா பக்ராவுடைய 2வது அத்தியாயத்தில் 194 195 வசனத்தை தப்பாக புரிந்து கொண்டு கண்ட இடத்தில் கொள்ளுங்கள் என்று காபிர்களை பற்றி சொல்லுகிறது. எனவே முஸ்லீம்கள் மூர்க்கத்தனமாக முஸ்லீம் அல்லாதவர்கள் நடக்கின்ற ஒரு பயங்கரவாத மார்க்கம், பயங்கரவாதத்தை போதிக்கின்ற குர்ஆன் என்ற இந்த வசனத்தை வைத்துத்தான் இந்த நாட்டிலும் கூட இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகின்ற ஒரு கடும் போக்குடைய ஒரு கூட்டம் இன்றைக்கு ஆதாரம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனம் காபிர்களை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள் என்று சொல்வதாக இருந்தால் நான் நீங்கள் தொழுந்ததுக்கு பின்னால வாழை எடுத்துக்கொண்டு ஆயுதத்தை எடுத்துக்கு போய் ரோட்ல வர்றவன் நிக்கிறவன் போறவன் எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் வந்து நிற்போம். அந்த வசனம் அதுதான் சொல்லுவதா முஸ்லீம்கள் செய்துதான் இருப்பார்கள்.
1400 வருடங்களுக்கு மேலால் இந்த வசனம் இந்த கருத்தை தான் சொல்வதாக இருந்தால் 1400 வருடங்களாக முஸ்லிம்கள் உலகம் பூரா சுற்றி 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 போய் எல்லா காபிர்களும் கொண்டுதான் போட்டிருப்பார்கள். எவனுமே நிக்க கூடாதுன்னு சிந்திப்பார்கள். ரோட்டை பார்த்தாலே கடல்ல தண்ணீர் வீசுவது போல, அலைகள் அடிப்பது போல இரத்தம் அடித்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும். இந்த வசனம் அதுதான் சொல்வதாக தான் முஸ்லீம்கள் நிச்சயமாக செய்திருப்பார்கள். தொழுங்கள் என்று முஸ்லீம் கட்டளையிட்டது போல அவர்கள் தொழுகிறார்கள். நோன்பு பிடிங்கள் என்று சொன்னது போல நோன்பு பிடிக்கிறார். இதுதான் கண்ட இடத்தில் காவிரிகளை கொள்ளுங்கள் என்று சொல்வதாக இந்த வசனம் இருந்தால் நிச்சயமாக முஸ்லீம்கள் அதை செய்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அந்த வசனத்தில் அப்படி எங்கேயுமே காவிர்களை கண்ட இடத்திலே கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? களத்திலே உங்களை எதிர்த்து நிற்கின்ற எதிரிகளை கண்ட இடத்திலே கொள்ளுங்கள் என்று தான் சொல்கிறார். யுத்தம் என்று வந்துவிட்டது. களத்தில் எதிரிகள் உங்களை தாக்குகிறார்கள், அழிக்க வருகிறார்கள். அழிக்க வருவதற்கு முன்னால நீங்கள் ஏன் பார்த்துக் கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களை அவர்கள் அழிக்க வருகிறார்கள், நீங்களும் திரும்பி தாக்குங்கள் என்று அந்த வசனத்திலே அந்த கருத்தை சொல்கிறது. நேரடியாக அதைத்தான் சொல்கிறது. காவிர்கள் உங்களை வெட்டினால் நீங்களும் அவர்களை கண்டடத்தில் வெட்டுங்கள். அவர்கள் அதிலே இருந்து ஒதுங்கிக் கொண்டால் அடுத்த வசனம் சொல்கிறது. தொடர் அந்த வசனத்தில் அடுத்த வாக்கியம் என்ன சொல்கிறது என்றால், அவர்கள் உங்களை கண்டடத்தில் அவர்கள் உங்களை கொள்வது போல களத்திலே நீங்களும் அவர்களை கண்டடத்திலே கொள்ளுங்கள். இந்த யுத்தத்திலிருந்து அவர்கள் அப்படியே வாபஸ் வாங்கி விட்டார்கள் என்றால் நீங்களும் அதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள். எல்லை மீறாதீர்கள், களத்திலே எல்லை மீறி செல்லாதீர்கள். எல்லை மீறுபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை, விரும்புவதில்லை என்று கண்டித்து சொல்கிற வசனம் அது. களத்திலே பற்றி, கள நிலவரத்தை பற்றி பேசுகிற வசனம். ரோட்ல கண்டா முஸ்லிம் அல்லாதவர்கள் கொள்ளுங்கள் என்று பேசுகிற வசனம் அல்ல அது. எனவே அடுத்த வசனம் தெளிவாக சொல்கிறது, இந்த யுத்தத்தை விட்டு அவர்கள் ஒதுங்கிக் கொண்டால் மறுபடியும் போய் நீங்கள் யுத்தம் தொடுக்க கூடாது என்று சொல்கிறது. களத்திலே அவர்களை நீங்கள் எல்லை மீறி நடக்காதீர்கள். எதிரி நான் எப்படி வெட்டுவேன், அவனுடைய உடலை சிதைப்பேன், நாசப்படுத்துவேன், அந்த கட்டளை எங்களுக்கு தரப்படவே இல்லை, தடுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் அல்லாத ஒருவரை களத்திலே கண்டால் நேருக்கு நேர் நாங்கள் ஃபைட் பண்றவர் கொல்லப்பட்டுட்டார் என்றால் பிறகு அவருடைய உடலை எல்லாம் சிதைக்க முடியாது, துண்டு துண்டா வெட்ட முடியாது. அது இஸ்லாம் எங்களுக்கு தடுக்கு. இதுதான் எல்லை மீறுதல். இந்த அளவுக்கு முஸ்லீம் அல்லாத ஒருவரோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள். ஃபத்ஹு மக்காவின் போது அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் இஸ்லாம் பேசப்பட்ட போது ரசூலுல்லாஹ் அடித்தார்கள், நசுக்கினார்கள், உதைத்தார்கள், ரத்தம் ஓட்டினார்கள். இப்போது மண்ணை விட்டு வெளியேற்றினார்கள். இந்த காலம் திரும்ப மாறி பிறகு ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வருகின்ற போது எந்த மக்கள் பகைவர்களாக இருந்தார்களோ, எந்த மக்கள் ரசூலுல்லாஹை அடித்து ரத்தம் ஓட்டி கொலை செய்ய முற்பட்டார்களோ அந்த மக்கள் அப்படி இப்போ நடுநடுங்கி நிற்கிறார்கள், சரணடைந்து நிற்கிறார்கள். முஸ்லிம்கள் அப்படியே மக்காவுக்கு வந்தார்கள், வணக்கத்தை செலுத்தினார்கள். இவர்களை எதிர்த்து நிற்கின்ற அளவுக்கு அன்றைக்கு மக்கா துணிவில்லாதவர்களாக இருந்தது. இப்போது அந்த மக்கள் பயந்து நிற்கிறார்கள். முகமது நபி ஆரம்பத்தில் அவரை நாங்கள் விரட்டி அடித்தோம், முஸ்லீம்களை விரட்டி அடித்தோம், அவருடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடினோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் திரும்பி மக்காவுக்குள் வந்திருக்கிறார்கள். எங்கள் நிலைமை என்ன ஆகும்? எங்களை எல்லாம் வெட்டி சிதைப்பார்களே அப்படியே நினைக்கின்ற போது அபு சுஃபியான் வந்து ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்கிறார். யார் சகோதரர்களே, அபு சுஃபியான் யாரு? மக்காவுடைய தலைவர், இஸ்லாத்தினுடைய பகிரங்கமான எதிரி. அவர் என்ன சொல்கிறார்? முஹம்மதே, குறைஷிகள் வெட்டப்பட்டார்கள் என்றால், சிதைக்கப்பட்டார்கள், இதற்கு பிறகு குறைஷி என்ற அந்த மக்கள் கூட்டமே இருக்காதே அப்படியே என்று அந்த கவலையோடு பயந்த நிலையில் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரே ஒரு வார்த்தை தான், யார் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே போய் நுழைந்து கொண்டார்களோ அவர்களுக்கு நான் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பேன் என்றார். யார் தங்களுடைய வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டு வீட்டை மூடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை நான் கொடுப்பேன் என்றார்கள். அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னது, நீங்கள் எல்லாம் இன்றைக்கு சுதந்திரவான்கள், உங்களை நாங்கள் பழி வாங்க வந்தவர்கள் அல்ல, உங்களை அடிமைகளாக பிடிக்க வந்தவர்கள் அல்ல, நீங்கள் எல்லாம் சுதந்திரவான்கள் என்று அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டி மக்காவிலே நீங்கள் உங்களுடைய சுதந்திரத்தோடு நீங்கள் வாழலாம் என்ற அந்த வாழ்வுரிமையை திரும்ப கொடுத்தார்கள். சகோதரர்களே, இப்படித்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு நடந்தார்கள். அவர்கள் இந்த அளவு ரஹ்மத்தாக நடந்தார்கள். காபிர்களை வெட்டுவதற்கும் அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கும் முழு உரிமை இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு. அப்படியான உரிமை படைத்த நிலையில தான் முஸ்லிம்கள் மக்காவுக்குள் இப்போது வந்து வெற்றி வீரர்களாக நிற்கிறார்கள். அப்படி இருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யாரையும் வெட்டக்கூடாதுன்னு சொன்னார். யாரையும் வெட்டக்கூடாது என்று தங்களுடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னார்கள். முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உயிரை மதித்தார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களுடைய மானத்தை மதித்தார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் சொத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். எந்த பழிவாங்கலும் அன்றைக்கு நடைபெறவில்லை.
அந்த அளவுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களோடு நடந்த ஒரு மார்க்கத்தினுடைய உன்னத ஒரு புருஷராக முன்மாதிரி மிக்க ஒரு தலைவராகத்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முன்மாதிரி எங்களுக்கு எல்லா விஷயத்திலும் தேவை. இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல், பண்பாடுகளை விட்டுக் கொடுக்காமல், இஸ்லாம் போதிக்கின்ற கலாச்சாரங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்காமல், அல்லது அதை மாசுபடுத்துகின்ற வகையில் நாங்கள் நடந்து கொள்ளாமல், முஸ்லிம் அல்லாத ஒரு நண்பருடைய முழுமையான மார்க்க சுதந்திரத்தை அவருக்கு கொடுத்துவிட்டு நாம் எங்களுடைய மார்க்க சுதந்திரத்தில் இருக்க வேண்டும். என்றால் நாம் வாழுகின்ற இந்த கால சூழ்நிலையும் முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழுகின்ற பெரும்பான்மை மக்கள் வாழுகின்ற பாதையில் இருக்கிறோம். நாங்கள் அவர்களுடைய ஆபீஸ்களிலே காரியாலயங்களில் வேலை செய்கிறோம். அவர்களும் எங்களோடு வந்து வேலை செய்கிறார்கள். இப்படி வேலையாட்கள்லாம் இருக்கிறார்கள். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலேயுமே இஸ்லாத்தை பற்றி அவருக்கு நாங்கள் பலவந்தமாக திணிக்கவும் முடியாது. அதே நேரம் அவர் பின்பற்றுகின்ற கடவுள் கொள்கையை நாங்கள் விமர்சித்து அதை ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பேசவும் முடியாது. இதை அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு படித்து தரும்போது சொல்கிறார், லா தசுபுல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை அவர்கள் நம்பவில்லை என்றாலும், அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், அவர்கள் வேறொரு கடவுளை ஏற்றிருக்கிறார்களே, அந்த கடவுளை எல்லாம் நீங்கள் திட்டாதீர்கள் என்று சூரா அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 108 குர்ஆன் எங்களுக்கு முஸ்லிம் அல்லாத நண்பரோடு நீங்கள் எவ்வாறு பழக வேண்டும், உங்களுடைய பண்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை எங்களுக்கு அது போதிக்கிறது. எனவே அவருடைய மார்க்க கலாச்சாரம் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக இருந்தால் நாம் அதை விட்டு ஒதுங்கி இருந்து உங்களுடைய கலாச்சார வேலைகள் எல்லாம் முடித்து விடுங்கள். பிறகு நாங்கள் பொது வேலைகளை ஒன்று இணைவோம். பள்ளிவாசலுக்கு அவர்கள் வந்தால் நாங்கள் வாங்க, நீங்கள் எங்களோட தொழுந்து விட்டு நீங்க ஓரமாக இருங்க, எங்களுக்கு அது பலவந்தப்படுத்த முடியாது. நாங்கள் கண்ணியமாக ஒரு இடத்தை ஒதுக்கி நீங்கள் இந்த இடத்துல இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் எங்கள் வணக்கத்தை முடித்து விட்டு வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் அப்படித்தான் வைக்கலாம். எனவே இப்படியான ஒரு பரஸ்பரம் விட்டு கொடுப்போடுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை அடிப்படை விட்டு கொடுக்காத வகையில் அன்பு நேசத்தை பரிமாறுகின்ற வகையில் நடந்திருக்கிறார்கள். அந்த முன்மாதிரியை பெற்றவர்களாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு கஃபூர் ரஹீம். வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.